ஹாய். மலேசியாவில் வர இந்தியர்கள் அவங்க தினசரி வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். டான்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்க. அதே மாதிரி மலேசிய இந்தியர்கள் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். டான்ஸ் ரொம்ப ஈஸி. ஒன் செகண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு போடணும். அதுவும் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அழகான ஒரு பாட்டு, கண்ட கருணாவியான ஒரு ரீமேக்ஸ். அதை போட்டு அந்த பாட்டை கேவலப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேவலமான டான்ஸை போடணும். That is Malaysian Indian dance. I'll show you. ஆளுங்களாம் கோயிலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விதமான சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம்னா கோயில் சத்தமாக இருக்கும், ஸ்மால் பட்ஜெட், அதான் நான் வீட்டுக்கே கூப்பிட்டு வருவேன். வீடு ஒரு கோயிலில் அதுக்கு தான் வந்துட்டாவே நம்மலாம் பாரம்பரிய உடையை மட்டும்தான் போடவே கூடாது. ஒன்லி கட்ட சுலர்மாமே வேட்டியெல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி போட்டே இருக்கணும். பாரு, சீரியஸ் கட்ட சுலர். கோயிலுக்கு விட்டா விபூதியெல்லாம் பட்டெல்லாம் போடக்கூடாது, அழகா கொஞ்சமாக தான் வைக்கணும். எப்படி தெரியுமா? இப்படி லேசாக தொட்டு பாருங்க, லேசாக வைக்கணும். இப்படி பார்த்தீங்களா இல்லையா? இந்த அளவுக்கு வச்சா போதும், பட்டெல்லாம் அடிக்கலாம் கூடாது. நம்மளாம் இளைஞர்கள், நம்மளாம் என்ன பண்ணணும், கோயிலுக்குள்ளே போடக்கூடாது. நம்மளாம் யூத்து மாமே வெளியே என்ன பண்ணணும்னா, கோயில் வெளியே போயிட்டு சீக்கிரம் வாடா, அண்ணன் தானே போட ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாடா. என்னது அண்ணன் தானே ஆரம்பிச்சிட்டாங்களா? இதோ வந்துடுறேன். சின்ன பிள்ளைங்க தான் இப்படின்னு பார்த்தாக்கா பெரியெல்லாம் பண்ற சேட்டா இருக்கு. ஐயோ, அவனை அந்த பையன் தான் வச்சிருக்கானா? அதுதான் உனக்கு தெரியாது, அந்த பையன் தான் அவனை வச்சிருக்கான். போன வாரம் ஃபுல்லா அந்த பையன் கூட சுத்தி இருந்தா, இந்த வாரம் என்னன்னா இந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எங்கிட்ட அதுக்கிட்டே தான் தொடரும் போட்டாங்க. தெரியல, நீ போய் தான் பார்க்கணும். 30 நிமிஷத்துல அவ்வளோ அனுபவத்தை போட்டுறாங்க. இதுல நடுவில் வேற உங்களுக்கு தேவையான அனைத்து அறைகளும் எங்கே இருக்கின்றன. உங்களுக்கான ஹோட்டல் போடோ. இதோ அறைகள், மென்மையான மெத்தைகள், அழகான சுவர்கள், மிக பாதுகாப்பான கதவுகள். உங்களுக்காக அனைத்தும் தயாராக உள்ளது. நீங்கள் செய்வதெல்லாம் ஒரே ஒன்று மட்டும்தான். பிளே ஸ்டோரிலிருந்து ஹோட்டல் போடோ இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து அதை உங்களுக்கு தேவையான அனைத்து அறைகளும் நீங்களே புக் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்துருது. என்ன பண்றது? விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம இந்தியர்களை எப்பவுமே அடிச்சுக்க முடியாதுங்க. எப்பவுமே நம்ம இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃபுட்பால் தான். அந்த ஃபுட்பாலில் இவங்க என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க தெரியுமா? பாஸ் பண்ணி அவன் வர்றான், அவன் கால் ஓடுறா, பாசிங் வந்துட்டு இருக்கான். இப்போதான் மடையன் காலை ஓட அவன் காலை ஓடுறா. ஐயா
ஐயம்மா டீ வந்து பாஸ் பண்ண சொன்ன எங்கடா இருக்கிற மூஞ்சில அடிக்கிற அறிவு இல்லை வந்து விளாட தெரியுமா இல்லையாடா இங்கே மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் அதிகமான ஈடுபாடோடு இருக்காங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? நான் 867 கேங்காரன்டா. என் ஏரியாவில் வந்து நீ முறுக்கி விற்க, என் ஏரியாவில் நான் மட்டும் தான் முறுக்கி விற்பேன். அது நம்புத்து போனாலும் சரி காற்று போனாலும் சரி என் ஏரியாவில் நான் தான் முறுக்கு விற்பேன். நீ என் இடத்துல வந்து முறுக்கு வெட்டன்னு வச்சுக்கோங்க, உன் முறுக்கு நானே தின்னுட்டு உன்னையே வெட்டுவேன்டா. நான் 1067.01 கேங்காரன்டா. உன் இடத்துல நான் முறுக்கு மட்டும் இல்லைடா, ஜிலேபி, லட்டு, மைசூர் பாக்கு எல்லாத்தையும் வைப்பேன்டா. அதை கேட்க நீயா? எந்த கேங்காரனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டா. அதுக்கு மீறி நீ தடை பண்ண உன் கடையில் இருக்கிற முறுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஐட்டத்தையும் நானே தின்னுட்டு உன்னை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இதில் உங்களுக்கு நிறைய விஷயம் பார்க்குறப்ப கோவம் வந்திருக்கணுமே, வரதான் செய்யும். நடக்கிறதாங்க சொல்ல முடியும், நடக்காத யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மலேசியாவில் நம்ம இருக்கிறது வெறும் 7% தான். ஆனால் அதில் 70% கேங்ஸ்டராக தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் அதில் ஜெயிலுக்குள்ளேயும் ஒன்று கொஞ்சம் பேர் வெளியே தெரிஞ்சிட்ருக்காங்க. இந்த கேங்குங்கிறது நிறைய பேர் கெடுத்து வச்சுருக்குங்க. அதில் முக்கியமாக சின்ன பிள்ளைங்கள, 2வது பிள்ளைங்களை போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக போயிட்டு நான் இந்த சட்டைக்காரன், நான் இந்த கேங்காரன் அப்படின்னு கையில் ஒன்று கொடுப்பான், பென்சில் பாக்ஸில் கிறுக்கி வச்சுருப்பானுங்க, விட்டா ஜெட்டியில் கூட சோப் போட்டுருப்பானுங்க போல். அந்த மாதிரி தாங்க இருக்குது இப்போ நிலமை. நீங்கள் தான் திருந்தா ஜென்மமாக இருக்கீங்க பார்த்தா, சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்க மனசுலையும் கேங்கை சேர்த்து மனசு நஞ்சு வச்சு அதுங்களையும் கெடுத்துடுறீங்க. கோயிலுக்கு போனோமா, அமைதியாக சாமி கும்பிட்டோமா, புண்ணியத்தை தேர்ந்தோமா, அதெல்லாம் இல்லை. தேவையில்லாத பிரச்சனையை தான் நம்ம எப்போவுமே உண்டாக்குவோம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டால், ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸ் மேலே அழகாக அமைதியாக விளாடணும். அந்த முழுசாக அந்த ஸ்போர்ட்டில் திறமையை காமிக்கணும். அங்கேயும் பிரச்சனை. ஏன் இப்படி தாங்க பல விஷயத்துலையும் நம்ம பின்தங்கிட்டே இருக்கோம். மித்த முன்னேறி வந்துட்டா அவனுக்கு சேர்த்து படிச்சிடுறோம். ஒத்துமைன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்லி கோசம் டப்பா. வாட் டு டூ? பஞ்ச் ஆஃப் idiots. மாற்றம் ஒன்று தான் மாறாது. நம்ம மற்றவங்களை மாற்ற முடியாது, சொல்ல தான் முடியும். அந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்க. நம்ம தான் மாறணும். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. நான் இதுக்குமே செய்ய போகிற வீடியோவில் என்னென்ன மாற்றணும், எதை புதுசாக கொண்டு வரணும்னு சொல்ல விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் போய் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.